இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி வேணாலும் சொல்லலாம். சூப்பர் பாட்டி. நான் இந்த ஹெல்ப்பை எப்பவும் மறக்க மாட்டேன். ஆதித்யா என்கிட்ட மறுபடியும் வந்து பேசினது செம்ம ஹாப்பியா இருக்கு. அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான். பாட்டி, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க பேசாம சீரியல்லையே கதை எழுதலாம். ஆதித்யா கிட்ட என்ன சொன்னா நம்புவான்னு அதை கரெக்டா தெரிஞ்சு சொல்லிருக்கீங்க. நீங்க வேற லெவல் பாட்டி. கதைதான் பாட்டி. இந்த மாதிரி நிறைய கதை சொல்லியிருக்கேன். எனக்கு எங்க பாட்டி சொன்னாங்க. நான் பாட்டி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் கதை சொல்றேன். நான் சொல்ற கதையில நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. நான் சொன்னதை கேட்டு ஆதித்யா சமாதானம் ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கதை தாங்கும். அப்புறம் வேற கதை சொல்லலாம். ஆதி தம்பி, இந்த கதை விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. ஆதியப்பா, பாட்டி இப்படிதான் நல்ல நல்ல கதைலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா இருக்கிற மாதிரியே இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஓகே 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 ஓகே. அம்மா வராங்க. தம்பி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. சீக்கிரட்டாவே இருக்கட்டும். மூணு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்ததை பார்த்ததும் பேச்ச நிறுத்தின மாதிரி இருக்கு. இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. என்ன பாரதி இப்படி கேக்குறீங்க? நாங்க சும்மா கதைய பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன தமிழ்? ஆமாவா? பாட்டி கதை தான் என்னன்னு பேசிட்டு இருந்தோம். பாட்டி, அப்ப நம்ம கதைய அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் பேசலாம். என்ன ஏண்டிமா அப்படி பாக்குற? தம்பிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. பாட்டி கதை என்னன்னு கேட்டாரு, அததான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேம்மா. பாட்டி, என்ன இது? பாட்டி மழுப்பிட்டு போது. நாம வர்றப்போ என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டா பாட்டி கதைன்னு சொல்றாங்க. வேற என்னமோ பேசிருக்காங்க. எனக்கு தெரியாமலையா போயிட போது? பாத்துக்கிறேன்.